ஹாய், இது உங்கள் ரைன்ஸ் மேக்ஸ். இந்த வீடியோ டெஸ்ட் நம்பர் 17ஓட ஆன்சர் கீ. நாம 30 ஃப்ரீ டிஎன்பிசி மேக்ஸ் டெஸ்ட் எழுதியிருக்கோம். அதுல 17th டெஸ்ட்க்கான ஆன்சர் கீ இது மீபோவா மிஸ்ஸிமால ஃபர்ஸ்ட் டெஸ்ட். 2 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்க்கான ஆன்சர் கீ. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். 40 மற்றும் 56 ஆகிய எண்களுக்கு மீப்பெரு பொது காரணி காண்க. மீப்பெக்கா காண்க. இதோட பேசிக் சொல்லும்போது சொன்னேன். இரு எண்களோட மீப்பெரு பொது காரணினா அதோட சிறிய எண்ணுக்கு சமமா இருக்கும், இல்ல அதை விட சிறியதா இருக்கும். அப்போ 40, 56ல சிறிய எண் 40. இப்போ ஆன்சர் 40ஆ இருக்கலாம், இல்ல 40 விட குறைவா இருக்கலாம். 280 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆப்ஷன் கேன்சல் பண்றேன். இப்போ 4 40 4ஆல் வகுப்படுமா? வகுப்படும். கடைசி 2 இலக்கம் 56ஆல் வகுப்படும். 4ஆல வகுப்படுது. 8ஆல் வகுப்படுமா? 5 8 40, 8 56, 8ஆலே வகுப்படுது. 35 இங்க 0ல முடியுது, 5ஆல வகுப்படும். இங்க 6ஆல முடியுது, 5ஆல வகுப்படாது. அப்ப 35 கேன்சல். இப்போ 2 பொது காரணிகள் இருக்கு. அதுல மீப்பெரு பொது காரணி அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 ஆன்சர். ஸோ ஆன்சர் 8. இரு சார்பக எண்களின் மீசிமா 5005 ஓர் எண் 65 எனில் மற்றொரு எண். நமக்கு தெரியும் மீசிமா இன்ட்டு மீப்பெவா இஸ் ஈக்குவல் டு ஓர் எண் இன்ட்டு மற்றொரு எண். மீசிமா 5005ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மீப்பெவா தரலையே, அதுக்கு தான் இந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க. சார்பகா எண்கள், இரு சார்பகா எண்கள். சார்பகா எண்கள்னாவே அவற்றின் மீப்பெவா 1ன்னு அர்த்தம். இதுதான் மீப்பெவா. ஸோ மீப்பெவா 1 இஸ் ஈக்குவல் டு ஓர் எண் 65, மற்றொரு எண் தான் கண்டுபிடிக்கணும். இங்க 65 பெருக்கல்ல இருக்கு, இங்க வகுத்தல்ல வந்துடும். 5005/65 கேன்சல் பண்ணலாம். 5ஆம் வாய்ப்பாடு 1 3 1 0 0 1 13 1 77. ஸோ ஆன்சர் 77. 26 39 52 ஆகிய எண்களின் மீசிமா டேஷ் ஆகும். இதையும் நான் பேசிக்ல சொல்லியிருந்தேன். மீசிமா அப்படின்றது கொடுத்திருக்கிற எண்கள்ல பெரிய எண்ணுக்கு சமமாவோ இல்ல அதை விட பெரிதாவோ இருக்கும். இப்போ 18 வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, 26 வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. 52 இல்ல 52க்கு பெருசாவோ தான் இருக்கணும் மீசிமா அப்படின்னா. இப்போ 156 160 2 × 13 39 3 × 13 52 4 × 13. அப்போ 3 எண் 13ஆல் வகுப்படுறது. இப்போ 13ஆல் வகுப்படுற எண் தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். 160 13ஆல் வகுப்படுமா? 13 130 143 156 160 வகுப்படாது. ஸோ ஆன்சர் 156. மீப்பெரு பொது காரணி காண்க. சேம் ப்ராசஸ் தான், கண்டுபிடிச்சிடலாம். கொடுத்திருக்கிற எண்கள் 9ஆல் வகுப்படுமா? 4 + 5 9. ஓகே. 5 + 5 10 வருது. 9ஆல வகுப்படாது. மீப்பேக்கா 9 இல்லை. 11ஆல வகுப்படுமா? 45 4 11 44 தான் வரும். அப்போ 11ஆலே வகுப்படாது. 19ஆல் வகுப்படுமா? 19 × 2 38. 19ஆலையும் வகுப்படாது. 5ஆல வகுப்படுமா? அனைத்து எண்களும் எண்டிங் வித் 5. ஸோ 5ஆல வகுப்படும். ஆன்சர் 5. ஜஸ்ட் ஆப்ஷன் வச்சு எப்படி கேன்சல் பண்றதுன்னு தான் சொல்லியிருக்கேன். நீங்க யூஷுவலா போடுற மெத்தட்லயும் போடலாம். 45 55 95. 5ஆம் வாய்ப்பாட்டில் போட்டீங்கன்னா இங்க 9, இங்க 11, இங்க 19. ஸோ மீப்பேக்கா 5. இரு எண்களின் மீசிமா ஆனது மீப்பேக்காவின் 6 மடங்கு. மீப்பேக்கா 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண் காண்க. LCM × HCF is equal to N1 × N2. இங்க மீப்பேக்கா 12ன்னு கொடுத்துருக்குறாங்க.
மீசிமான்றது மீபேக்காவின் 6 மடங்கு. சரிங்களா? HCF 12ன்னா 6 இன்ட்டு 12 தான் வந்து எல்சிஎம். இஸ் ஈக்குவல் டு ஒரு எண் என்ன குடுத்திருக்காங்க? 36. இன்னொரு எண் தான் தெரியல. இப்போ கேன்சல் பண்ணலாம். ஓர் 12, 3 12. ஓர் 3, 2 3. ஸோ N2 is equal to 2 into 12, 24 is the answer. 8, 9 மற்றும் 12 ஆகிய எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண்கள் என்ன? மிகப்பெரிய எண் கொடுத்திருந்தனால HCF. சரிங்களா? அப்போ கொடுத்திருக்கிற எண்ணு 8ஆலையும் வகுப்படணும், 9ஆலையும் வகுப்படணும், 12ஆலையும் வகுப்படணும். 12 எப்படி பிரிக்கலாம்? 4 into 3 சார்பகா எண்களா? 4 into 3. சரிங்களா? இப்போ கொடுத்திருக்கிற எண் 8ஆலையும் வகுப்படணும், 9ஆலையும் வகுப்படணும், 4ஆலையும் வகுப்படணும், 3ஆலையும் வகுப்படணும். சரி, 9ஆல வகுப்படுமா? இந்த எண் 9ஆல வகுப்படணும். வகுப்படுது. இந்த எண் 9ஆல வகுப்புமா? இலக்கங்கள் கூடுதல் பார்த்தீங்கன்னா, இது 9ஆல வகுப்படாது. இந்த எண் 9ஆல வகுப்படுமா? இலக்கங்கள் கூடுதல் பாருங்க, 9ஆல வகுப்படாது. இது 9ஆல வகுப்படும். ஓகே, 2 ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. 9. 8ஆல வகுப்படுறதுக்கு கடைசி 3 இலக்கம் 8ஆல வகுப்படணும் அப்படின்னு பார்க்கும்போது இது 8ஆல வகுப்படாது. ஆன்சர். இல்லைன்னா நீ 4ல பார்த்தாலுமே இதுதான் வரும். நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஷன் வச்சு பாருங்க. டைரக்டா ஆன்சர் போடுங்க. நீங்க சம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆப்ஷன் கேன்சலிங் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்துக்கோங்க. 120ஐ மீசியமாக கொண்ட எண்களுக்கு பின்வரும் எந்த எண்ணாவது அவற்றின் மீபேக்காக இருக்க இயலாதுன்னு கேட்டிருக்காங்க. மீபேக்கா HCF ஓட மடங்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் HCF is equal to LCM. அப்போ இந்த கீழே இருக்கிறதோட மடங்கு தான் வந்து மீசிமாவா இருக்கணும். அப்படி இருந்தா தான் இது மீபேக்காவா இருக்க முடியும். இப்போ பாருங்க 60. 60 into 2 120. அப்போ இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 40. 40 into 3 120 வாய்ப்பு இருக்கு. 80 into any number will get 120. அதாவது முழு எண் தான் மடங்கா இருக்கும். இல்ல, அப்போ இதுதான் மீபேக்காக இருக்க முடியாது. 30க்கு பாருங்க, 30 into 4 120 வாய்ப்பு இருக்கு. 1லிருந்து 9 வரையிலான அனைத்து எண்களாலும் வகுப்படும் மிகச்சிறிய எண். சரி, 1லிருந்து 9. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 9 வரைக்கும் இல்லையா? 9 வரைக்கும். 9ஆல வகுப்படணும், 8ஆல வகுப்படணும், 7ஆல, 5ஆல. சரி, முதல்ல நமக்கு தெரிஞ்ச கிரைட்டீரியா 2ஆல வகுப்படுற எண்கள். இது 2ஆல வகுப்படும், இது 2ஆல வகுப்படும், இது 2ஆல வகுப்படும், இது 2ஆல் வகுப்படாது. ஒரு ஆப்ஷன் கேன்சல் ஆயிடுச்சு. 3ஆல் வகுப்படுறது, இது இலக்கங்கள் கூடுதல் 1, 3ஆல் வகுப்படாது. இங்க 5 + 2 7, 7 + 1 8, 3ஆல் வகுப்படாது. ஸோ ஆன்சர். ஸோ 2, 3 வச்சு இந்த ஆன்சர் வந்துருச்சு. நீங்க இதுக்கு பெருசா இது எல்லாத்துக்கும் பார்த்து எல்சிஎம் எடுத்து நீங்க ஆன்சர் போடுறதுக்கு பதிலா இப்படி ஆப்ஷன் கேன்சலிங் யூஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியா இருக்கும். வில்சன், மதன் மற்றும் குணசேகரன் ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதையின் ஒரு சுற்றை முறையே 10, 15, 20 நிமிடங்களில் சுற்றி முடிக்கின்றனர். 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்க பாருங்க, எவ்வளவு நேரம்? 1 மணி நேரம் 10 நிமிஷம், அதாவது 70 நிமிடம். இங்க 60 நிமிடம். இங்க 60 + 60 120 நிமிடம். இங்க 30 நிமிடம். அதாவது 7 மணிக்கு தொடங்குறாங்க, 30 நிமிஷத்திலேயே அவங்க ஒண்ணா சேருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 10, 15, 20. 10, 15, 20. இதோட எல்சிஎம் தானே. சரிங்களா? இது 2 into 5, இது 3 into 5, இது 4 into 5. அப்போ 5ஆல வகுப்படுற எண். எல்லா எண்ணும் 5ஆல வகுப்படுமா? வகுப்படும். வெரி குட்.
அதுக்கடுத்து 3ஆல வகுப்படணும். 70 3ஆல வகுப்படுமா? வகுப்படாது. ஸோ எண்கள்லாம் 3ஆல வகுப்படும். அப்புறம் 4ஆல வகுப்படுற எண். இந்த எண் 4ஆல வகுப்படாது. ஸோ இது 2 எண். 5ஆலயும் வகுப்படுது, 3ஆலயும் வகுப்படுது, 4ஆலயும் வகுப்படுது. அப்போ இது 2த்துல மிகச்சிறிய மடங்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 60. 60ன்னா 7 மணியோட 60 நிமிடம் சேர்த்தோம் அப்படின்னா 8 மணி இஸ் த ஆன்சர். மீப்பேவா காண்க 16 எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் 24 எக்ஸ் ஒய் கியூப் ஜெட். 16க்கும் 24க்கும் மீப்பேக்கா கண்டுபிடிச்சோம்னா இது 4ஆம் வாய்ப்பாடு, இது 4 6, 2ஆம் வாய்ப்பாடு 2 3, 4 2 8. அப்ப 8 வர்றது ஆன்சர். ஒன்னு இதுவா இருக்கணும், இல்ல இதுவா இருக்கணும். மீப்பேக்கா இங்க பாருங்க எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் கியூப் ஜெட். ரெண்டுத்துக்கும் பொதுவா இருக்கிறதா எடுத்து எழுதணும். இங்க z இல்ல. இப்போ இது ஆன்சர் இல்ல, இதுதான் ஆன்சர். எக்ஸ் ஒய் எழுதியிருக்கோம். அதுல மிகச்சிறிய அடுக்கு தான். எக்ஸோட மிகச்சிறிய அடுக்கு 1, ஒய்யோட மிகச்சிறிய அடுக்கு 2. ஸோ ஆன்சர் டி. மீப்பேவா காண்க இந்த 3 தொடர் வரிசையில இந்த 3 உறுப்புகளுக்கும் பொதுவானது எதுவுமே இல்லை. சரிங்களா? பொதுவானது எதுவுமே இல்லைன்னா மீப்பேவா 1. ஒரு சிலர் 0 போட்டிருந்தீங்க, செக் பண்ணிக்கோங்க. 0ன்றது மீப்பேவால வராது, 1 தான் வரும். சரிங்களா? ஆன்சர் 1. மீப்பேவா காண்க இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய முறை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின். a பவர் m plus 1, a பவர் m plus 2, a பவர் m plus 3. அதாவது பொதுவா அடிமானம் a இருக்கு. இதுல மிக குறைந்த அடுக்கு அப்படின்னா m plus 1. ஸோ ஆன்சர் a பவர் m plus 1. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு நிறைய பேர் ஆன்சர் தவறா குறிச்சிருந்தீங்க. 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் செக்ஷன்னா 2 ஈரிலக்க எண்கள். இதுல ஒரு 5 ஒரு 60 இருக்கு. இது ஈரிலக்க எண்ணே இல்லை. அதுக்கடுத்து ஒரு 2 ஒரு 150. ரெண்டுமே ஈரிலக்க எண்ணா இருக்கும். இது இல்லை. அப்போ 2 ஆப்ஷன் தான் நமக்கு இருக்கு. பெருக்கல் பலன் 300. இது ரெண்டுத்தையும் பெருக்கினா 300 வருதா? 10 × 30 300, 15 × 20 300. வெரி குட். ரெண்டுமே இருக்கு. இங்க மீப்பேக்கா 5ன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த கண்டிஷனை செக் பண்ணும்போது இதோட மீப்பேக்கா பார்த்தீங்கன்னா 10, இதோட மீப்பேக்கா பார்த்தீங்கன்னா 5. இந்த கண்டிஷன் பார்க்கும்போது நம்மளுடைய ஆன்சர் டி, பி வராது. சரிங்களா? ஒரு சிலர் ஏ மார்க் பண்ணியிருந்தாங்க, ஒரு சிலர் பி மார்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆன்சர் டி. ஆன்சர் இந்த ஆன்சர் கீயோட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். நம்மளுடைய வீடியோஸ் பற்றின ஐடியாஸை கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர், 4 மீட்டர் அளவுகளை கொண்ட கயிர்களின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம். அதிகபட்சம் கொடுத்ததுனால HCF கண்டுபிடிக்கணும். இப்போவா கொடுத்துருக்கிற ஆன்சர் எல்லாமே சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சென்டிமீட்டரா மாத்திரலாம். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ 120, 360, 4 மீட்டர் 400. இதோட மீப்பேவா தான் கண்டுபிடிக்கணும். 4ஆல வகுப்படுமா? வகுப்படும். 40ஆல வகுப்படுமா? வகுப்படும். 8ஆல வகுப்படுமா? 8ஆலையும் வகுப்படும். 80ஆல வகுப்படுமா? 80ஆல வகுப்படாது. ஏன்னா இங்க 36 × 10ன்னு வச்சுக்கோங்களேன். இங்க 10ஆல வகுப்பட்டுரும். 36 8ஆல வகுப்புமா? வகுப்படாது. அப்போ கொடுத்துருக்கிறதுல பொதுவான காரணிகள் 3 இருக்கு. அதுல அதிகபட்சம் மிகப்பெரிய காரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 இஸ் த ஆன்சர்.
கடைசி கொஸ்டின் பின்வரும் இணைகளில் எவை சார்பகா எண்கள்? சார்பகா எண்கள் அப்படின்னா அந்த இரு எண்களோட மீப்பேவா இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கணும். 51 63 மூன்றாம் வாய்ப்பாட்டுல வகுப்படும். இது சார்பகா எண்கள் இல்லை. 52 91 13ஆம் வாய்ப்பாட்டுல வகுப்படும். இது சார்பகா எண்கள் இல்லை. 81 99 9ஆம் வாய்ப்பாட்டுல வகுப்படும். சார்பகா எண்கள் இல்லை. ஸோ இதுதான் சார்பகா எண்கள். இதோட மீப்போவா 1. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. திரும்ப சொல்றேன், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.